அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உரைகளெல்லாம் நெடிய உரையாக அமைந்து இருக்கிறதற்கான காரணம், நாம் இதுக்கு முன்னர் சொன்ன உரையில் உள்ள செய்திகள் கூட, இல்லை இந்த உரையில் நாம் சொல்லுகின்ற செய்திகள் கூட நாம் ஒரு புத்தகத்தை பார்த்தோ அல்லது பல தரவுகளை பார்த்தோ தயார் செய்து கொண்டு பேச முற்படுவது அல்ல. நேரடியாக சிந்தனையில் உதித்த கருத்துக்களை, உருவாகும் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்வதால் அப்படி ஒரு நெடிய பதிவாகவே ஒவ்வொரு பதிவும் அமையும். அந்த நேரத்தில் நம் சிந்தனைகளுடைய ஆழத்தில் என்ன புலப்படுகிறதோ அதுவே நம் உரையாக அமையும். நடைமுறையில் இன்றைய மாணவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று நாம் பார்த்தால், தொடக்க கல்வி பயிலும் ஒரு மாணவன் தன்னுடைய வகுப்பு தோழரை கத்தியை கொண்டு குத்தி கொலை செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் செல்கிறான். இந்த இத்தனை இளம் வயதில் இப்படி ஒரு செயல் அவன் மனதில் ஊற்றெடுக்க காரணம் என்ன என்று நாம் நமக்குள்ளே வினவிய போது, இதை பார்த்து நமக்கு அதிர்ச்சி தான் கூடும். தற்போதைய கல்வி முறையினுடைய விளைவாகவே இது போன்ற செயல்களை நாம் பார்க்கிறோம். இந்த சிந்தனை மாறுபாட்டிற்கு என்ன காரணம்? ஆரம்பத்தில் நம்முடைய சங்க காலத்தில், இன்னும் அதற்கு முன்புள்ள காலத்திலெல்லாம் கல்வி முறை என்பது எவ்வாறு இருந்தது, அப்பொழுது எல்லாம் எப்படி இருந்தது என்று நம்மால் யூகிக்க முடியாது. ஆனால் தமிழ் இலக்கியங்கள், அதில் சொல்லப்பட்ட கருத்துகள், மறைபொருள் பாடல்களில் உள்ள செறிவான கருத்துக்களை நம்முடைய ஆசான்கள் கூற கேட்டு பார்ப்போமேயானால், கல்வி என்பது முற்றிலும் மாறுபட்ட அடிப்படையில் மனம் சார்ந்த
செயலாகவே இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். மனதிற்கும் கல்விக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. அதனாலேயே தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் தன்னுடைய அறிவின்படி பதிவு செய்யப்பட்டது அல்ல. இறைவனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் உணர்த்தப்பட்ட செய்திகளையே நம்முடைய ஆசான்கள், புலவர்கள் நம்முடைய சந்ததியினருக்கு கூற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பதிவு செய்யப்பட்டது. ஆங்கில மொழி உருவாகி 500 ஆண்டுகள் தான் இருக்கும். அந்த மொழியினுடைய முதல் புத்தகம் என்னவென்றோ, அது பாதுகாப்பாக இருக்கிறதா என்றோ கூற முடியாது. முதல் புத்தகம் என்னவென்று யாராலும் கூற முடியாது. ஆனால் நம்மால் கூறப்படும் ஏறத்தாழ 3000 ஆண்டு அல்லது நமக்கு தெரிந்தவரை 5000 ஆண்டு என்று தொல்காப்பிய நூலை கூறுகிறார்கள். அதற்கு அதிகமாகத்தான் அவனுடைய பதிவுகள் இருந்திருக்கும். ஆனால் அப்படி ஒரு நூல் இன்றளவும் நடைமுறையில் அனைவரும் படிக்கத்தக்க வகையில் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது என்று நாம் பார்த்தால், இது முழுக்க முழுக்க இறைவனால் பாதுகாக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்படுகிறது. உணர்த்தி பதிவு செய்யப்பட்டதும் இறைவனால் தான். இன்றும் பாதுகாக்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக நம் தமிழினம் அதை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை, ஒரு கருத்தை இறைவன் முன்வைத்ததால் தான் பல பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள் நடந்திருக்கும். அப்படி இருந்தும் கூட இன்றளவும் தொல்காப்பியத்தினுடைய படி நம்முடைய கைகளில் இருப்பது உலகில் வேறு எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு சூழல். ஏனென்றால் நம்முடைய ஆசான் கூறுவார்கள், தமிழ் மொழி என்பதே இறைதான், இறையே தமிழ் மொழி என்று கூறுவார். அப்போ இதிலிருந்து நம்ம அதை நேரடியாக புரிந்து கொள்ள முடியும். தொல்காப்பியம் எழுதிய காலத்திலேயே அதற்கு முன்பாக பல புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற பதிவை நாம் அதில் பார்க்க முடிகிறது. அதுக்கு முன்பே அவர்களும் கல்வியறிவு பெற்று இருந்தார்கள் என்று நம்மால் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு கல்வியறிவு தற்போது உள்ள பள்ளிகளில் நடத்தப்படுகிறதா? தற்போது பள்ளிகளில் உள்ள பாடத்திட்டங்களோ அல்லது பாடங்களை நடத்தும் விதமோ அது ஏற்படுத்தும் விளைவோ இது போன்ற காரணங்களால் வன்முறை காரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அல்லவா? அது போன்ற காரணங்களால் நாம் எல்லாம் அதை மறு ஆய்வு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. வேறு வழி இல்லை. இந்த கல்வியினுடைய தாக்கம் என்பது இவ்வாறு வன்முறைகளை மேலும் மேலும் இன்னும் எதிர்காலத்தில்
தூண்டக்கூடுமே தவிர இது குறைய போவது இல்லை. ஒரு ஏதுமற்ற இனமாக இருந்தால் நாம் இதை பற்றி சிந்திக்க முற்படும் பொழுது நமக்கு விடை கிடைக்காது. தமிழ் இலக்கியங்களில் தமிழ் படைப்புகளை நாம் உற்று நோக்கும் பொழுது அது படைக்கப்பட்ட விதம், உணர்த்தப்பட்ட விதம், அது ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்துகின்ற விளைவு என்பது அளப்பெரியது. திருவாசகத்தை எடுத்துக்கொண்டால் பலர் திருவாசகத்தை அதனுடைய கருத்தை உணர்ந்து படிக்கிறார்களா? படிக்க முடியுமா அனைவராலும்? அப்படி ஒரு தேவை இல்லை. அதனுடைய கருத்து நேரடியாக அனைவரும் உணரும் படி இருக்கிறது. ஆனால் அனைவராலும் உணர வேண்டிய அவசியம் இல்லை. நான் நேரடியாக உணர்ந்தது, திருவாசகத்தை நாம் படிக்கும் பொழுது நம்மை அறியாமல் நம்மை எங்கோ அழைத்து செல்கின்ற ஒரு உணர்வு அதில் வெளிப்படுகிறது. எந்த நோக்கத்திற்காகவும் அதை படிக்காமல், இதை படித்தால் அது நடக்கும், இது நடக்கும் என்ற கற்பனை கோர்வைகளை தவிர்த்து நாம் அதை விளைவில் நோக்காமல் படிக்கும் பொழுது அதிலிருந்து எழுந்திருக்க, அது அந்த படித்து முடித்துட்டு அடுத்த வேலைக்கு செல்வோம் என்கின்ற எண்ணம் நமக்கு எழாது. அது திருவாசகம் மட்டுமா? தேவாரம் இருக்கிறது. இவ்வளவு போன்ற பல படைப்புகள் இறைவனால் அருளப்பட்டு நம்முடைய நாயன்மார்களால் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இவர்களை விட நமக்கு ஒரு பேர் ஆசான்கள் தேவையா? நம்மோட மேல் போக்காக தான் அதை நான் பார்த்தேன். அவ்வாறு அது மேன்போக்காக அதை படிக்கும் பொழுது, உணர்ந்து படிக்கும் பொழுது, நம்மை அறியாமல் ஒரு ராகத்தை, எனக்கு இசையை பற்றி எதுவும் தெரியாது, ஆசான் அவருடைய இசை கோவையை கேட்ட பிறகுதான் இப்படி கூட இசைக்க முடியும். இசை என்பது பிறர் ரசிக்கும் அளவுக்கு தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நம் மனதிற்கு இதமாக இருந்தாலே போதும் என்று உணர்வு ஆசானுடைய உரை, ஆசானுடைய இசை கோவியை கேட்ட பிறகுதான் எனக்கு தோன்றியது. அதற்கு பிறகுதான் இசையோடு திருவாசகத்தை படிக்க வருகின்ற எண்ண தூண்டல் எனக்கு உருவாகியது. அதில் என்ன சிறப்பு என்றால், அந்த இசையோடு படிக்கும் பொழுது எனக்கு உண்மையில் உரைநடை பகுதியை என்னால் படிக்க இயலும். என்னால் தமிழ் புலமையை நான் தனியாக எங்கும் கற்றதில்லை. இசையோடு படிக்கும் பொழுது அந்த பிரித்து எதை சேர்த்து படிக்க வேண்டும், எங்கு இழுக்க வேண்டும் என்கிறது இயல்பாகவே வருகிறது. அந்த இயல்பு அந்த ஒவ்வொரு அந்த படைப்பிலும் இருக்கிறது, தமிழ் படைப்புகளில் இருக்கிறது. என்னவெல்லாம் உணர்த்தும்? எவை என்று நம்மால் கணிக்க முடியாது. அந்த அளவிற்கு நம்முடைய பாடங்கள் இருக்கின்றன. நம்முடைய மனம் எதை நோக்கி போகும்? மகிழ்ச்சியை நோக்கி போகும். நமக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் அந்த துன்பத்தை எவ்வாறு களைவது என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் நாம் சிந்திப்போம். ஆனால் திருவாசகமோ தேவாரமோ இன்னும் பிற நாயன்மார்களின்
படைப்புகளோ நான் நோக்கமின்றி அதை படிக்கும் பொழுது துன்பங்களா வரட்டும், இன்பமா வரட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் வினையாற்றுவோம். செயல்படுவோம் என்று கூறுவது விளைவு நோக்கியது என்று ஆசான் கூறுவார். அதனால் செயல்படுவதல்ல, வினையாற்றிக் கொண்டே இருப்போம் என்கின்ற எண்ணப்பாடு நமக்கு தோன்றும். இவ்வுலகில் இன்பம் என்று என்ன இருக்கிறது என்ற தேடலில் அனைவரும் இருப்பார்கள். இறைவனை நோக்கி நாம் பயணிப்பதுதான் உண்மையில் இன்பம் என்று எனக்கு உணரத் தோன்றியது. இந்த உணர்வுகளை எவ்வாறு பதிவு செய்வது? நான் திருவாசகம் படிக்கும் பொழுதோ அல்லது தேவாரம் படிக்கும் பொழுதோ நேரடியாக அதை என்னால் உணர முடிகிறது. பலருக்கு இன்பம் என்று தற்போது எது பயிற்றுவிக்கப்படுகிறது அல்லது அவர்களால் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோமானால், மணிக்கணக்கில் தொலைக்காட்சியின் முன்பு அமர்ந்து அதில் உள்ள நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே இருப்பது, காட்சிகளை பார்த்து கொண்டே இருப்பது, அல்லது இன்னும் பிற விளையாட்டுகளை ரசித்து கொண்டே இருப்பது, அல்லது நாடகம். காலையில் தொடங்கினால் இரவு வரைக்கும் கூட பல தொலைக்காட்சி நிலையங்களில் நாடகம் ஒளிபரப்பப்படுகிறது. இவையெல்லாம் என்ன? பிறருக்கு நடக்கின்ற செயலை உற்று நோக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுவது. அவ்வாறு தூண்டுவதை தான் நம் வாழ்வில் நாம் செயல்படுத்துவோம் அல்லது பொருத்தி பார்ப்போம். இவையெல்லாம் இளையோரிடம் சென்று தவிர்க்க வேண்டும், தொலைக்காட்சி பார்ப்பதை தவிருங்கள் என்று நாம் சொன்னால் அதை அவர்கள் கேட்க வாய்ப்பின்றி இருக்கிறது. அதனால் நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று நாம் கூற வேண்டியது இல்லை. மாறாக திருவாசகம் மற்றும் தேவாரம் இன்னும் பிற நம்முடைய ஆசான்களான நாயன்மார்களுடைய அந்த பதிகங்களை, அவை உணர்த்தும் செய்திகளை நாம் இளையோரிடம் இளைப்பாறும் பொழுது பேச வேண்டும். அந்த இளையோர்களுடைய சிந்தனை ஓட்டம் என்பது மிக விரைவாக இருக்கும். நாம் கூறுகின்ற செய்திகளில் நன்னடத்தை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு ஊக்கம் தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அவர்களிடம் நாம் உரையாற்றும் பொழுது அவர்கள் அதை ஏற்பது என்பது மிக மிக குறைவாக இருக்கும். அந்த நோக்கமின்றி நாம் அவர்களிடம் இதை பற்றிய நேரடியான உண்மையான செய்திகளை பரப்பும் பொழுது அவர்கள் அந்த நேரத்தில் வேண்டுமானால்
அதை கண்டும் காணாமல் விட்டுவிடலாம். ஆனால் பிறகு அவர்கள் சிந்திக்கும் பொழுது இதனுடைய பாதிப்பு என்பது அவர்களுக்கு வளர வளர நிச்சயமாக இதன் மீது ஒரு பற்றை, அதாவது நம்முடைய 63 நாயன்மார்களினுடைய படைப்புகள் மீதான பற்றை அவர்களுக்கு தூண்டும். பெருமளவில் மாற்றம் நிகழ வேண்டும் என்று நாம் நினைப்பது ஒரு பேராசை. அனைவரும் திருவாசகம் ஓத வேண்டும் அல்லது தேவாரம் ஓத வேண்டும் என்று விருப்பப்படுவது ஒரு பேராசை. அது நிகழ வேண்டும், ஆனால் அப்படி நிகழாது. ஆசான் அவர்கள் கூறுவார்கள், இறைவன் நினைக்கின்றதே அனைத்தும் நடக்காது. அவர் ஒன்று நினைத்தால் நடப்பது ஒன்று நடக்கும். இது அம்மையப்பருக்கே இருக்கும் பொழுது மனிதராகிய நமக்கு எப்படி அது நினைத்தவெல்லாம் நடக்கும்? நடக்காது. ஆனால் விருப்பப்படலாம் என்பார். விருப்பப்படுவோம். அனைவரும் திருவாசகம் ஓத வேண்டும், அனைவரும் தேவாரம் ஓத வேண்டும் என்று விருப்பப்படுவதை விதைப்போம். அந்த விதையானது என்ற ஒரு காலத்தில் நிச்சயமாக முளைக்கும் பொழுது இன்றைய கல்வி முறை என்பது இருந்தாலும் அதன் மீதான நாட்டம் பலருக்கு இருக்காது. புதிய புதிய உணர்த்தல்கள் இறைவனால் அருளப்படும். நீங்கள் சமீபத்தில் அண்மையில் நீங்கள் பார்த்தால் நமக்கு தெரிந்தவரை கடைசியாக இறை உணர்வு பெற்று பல பதிவுகளை நம்முடைய மக்களுக்கு கொடுத்த இறை அருளாளர்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான வள்ளலார். அதற்கு பிறகு நான் பார்ப்பது நம்முடைய ஆசான் செந்தமிழன் அவர்கள். இந்த இடைவெளியில் வேறு எவருக்கும் இவ்வாறான மறைக்கருத்து பதிவுகள் உணர்த்தப்படவே இல்லை. காரணம், அவர்கள் அவ்வாறு நிகழும் என்று எண்ணவே இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் இது நிகழும் என்று ஆசான் கூறுவார். நாம் அதை நோக்கி பயணிக்காதனால் அந்த உணர்வு அனைவருக்கும் கிட்டவில்லை. யார் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த நொடியே அவர்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல் பிறக்கும் என்று ஆசான் பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறார். வள்ளலார் கூறியதோ அல்லது மாணிக்கவாசகர் ஐயா ஆசான் மாணிக்கவாசகர் கூறியதோ, திருஞான சம்பந்தர் கூறியதோ, அப்பர் கூறியதோ, சுந்தரர் கூறியதோ, இவை யாவுமே, இவர்கள் கூறிய யாவுமே அறிவை வைத்து அவர்கள் கூறியது அல்ல. இறை உணர்வின் அடிப்படையில் அவர்கள் கூறியது. எளிமையாக வாழ்ந்த மக்கள் அவர்கள். படோபரமாக ஆடம்பரமாக வாழ்ந்தவர்களுக்கு இந்த உணர்வு உணர்த்தப்படவில்லை. ஒருவேளை அப்படி உணர்த்தப்பட்டாலும் இந்த உணர்த்துதலுக்கு பிறகு அவர் மிக மிக இயல்பான ஒரு மனிதராக மாறியிருப்பார்.
அப்போ இந்த பாடம் என்பது ஒரு மனிதன் இயல்பை உணர்வதை நோக்கி இருக்குமேயானால் இது போன்ற பாலியல் வன்முறைகள் சக மனிதரின் மீதான வன்மம் போன்றவைகள் அறவே இருக்காது. இது உறுதியாக கூட முடியும். அறிவின் வழி நாம் நடப்பதை விட்டுவிட்டு உணர்தலின் அடிப்படையில் நமக்கு ஒன்றும் தெரியாது, அதுதான் உண்மை, இறைவனுடைய அமைப்பினுடைய வழிகாட்டுதலே நமக்கு முக்கியமானதாக இருக்கும் என்று கருதினால் அதை விட ஒரு இன்பமான வழி வேறென்ன என்று நம்மால் கேட்க தூண்டுகிறது. அது எப்படி இறை உணர்தல் தூண்டப்படும் என்று எதையெல்லாம் நாம் நம் மனதிலிருந்து தணிக்க வேண்டும் என்று ஆசான் அவர்கள் தன்னுடைய உரைகளில் கூறியிருக்கிறார். அவையெல்லாம் தனித்து அனைவருக்குமான ஒரு இன்ப வாழ்க்கை என்பது இந்த மனித பிறவியில் கிடைத்திருக்கிறது. அந்த இன்ப வாழ்க்கையை ஒவ்வொருவரும் அனுபவித்து வாழ வேண்டும். வெறுமனே ஒரு கல்வி என்பது பொருள் ஈட்டுவதற்கான ஒரு களமாக நாம் பார்க்கக்கூடாது. கல்வி என்பது மனம் சார்ந்தது, பொருள் ஈட்ட மட்டும் அல்ல. அதில் ஒரு சின்ன பகுதி தான் பொருள் ஈட்டுவது. பொருள் ஈட்டுவதற்கான முனைப்பில் என்றைக்கு கல்வி இன்றைக்கு மாறி இருக்கிறதோ அதனால் தான் இவ்வளவு வன்முறை வெறியாட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் மனமாற்றம் ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனம் தன்னடவில் ஒடுக்கிக் கொண்டு சிந்தனை இடையில் விரிவை நோக்கி செல்ல வேண்டும். சிந்தனை விரிய 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 அவருடைய சிந்தனை விரிவுக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் பல புரிதல்கள் உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த உணர்தல் என்பது பிறருக்கு தீங்கு விளைவிக்காத, அதே சமயத்தில் துறவரம் மேற்கொள்ள வேண்டுமா என்கின்ற சிந்தனையில் நாம் சென்றுவிட வேண்டியதில்லை. துறவரம் என்பது ஒன்றே இறை உணர்த்திய கருத்துக்களில் அல்ல. ஒரு மனிதன் என்பவன் இன்பமாக வாழ என்னெல்லாம் தேவையோ அவைகளை எல்லாத்தையும் அனுபவித்து வாழ வேண்டும். துரத்தல் ஒன்றை விட்டுவிடுதல். நமக்கு பிடிக்கும், அதை நாம் விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டால்தான் இறைவனை அடையலாம் என்ற கருத்து தவறான கருத்து. நமக்கு பிடிக்கும் என்கின்ற ஒன்று பிறருக்கு எந்தவித தொந்தரவும் எந்தவித துன்பமும் அளிக்கவில்லை என்றால் அது அறம் சார்ந்த கருத்தாகவே தான் பார்க்கப்படுகிறது. நமக்கு பிடித்தது பிறரை துன்பப்படுத்துவது என்றால் அது தவறான போக்கு. அது அவ்வாறு இருக்கக்கூடாது. நமக்கு பிடித்தது பிறருக்கு எந்தவித துன்பமும் இழைக்கக்கூடாது.
நாமும் அதில் இன்புற வேண்டும் என்ற அடிப்படை வாதத்தில் அது அமைய பெற்றால் நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் போட்டி மனப்பான்மை இருக்காது. அவருக்கு உணர்த்திய கழுத்தில் அவர் வாழ்வார், அவரவருக்கு உணர்த்திய கழுத்தில் அவரவர் பயணிப்பார். கல்வியும் மனமும் வாழ்க்கையும் செம்மையாக ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும். ஒரு புரட்சி செய்து இந்த தற்போது உள்ள இந்த கல்வி முறையை மாற்ற முடியுமா? புரட்சி என்பது எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? புரட்சி என்பது சிந்தனை பதிவுகளாலேயே நாம் தூண்ட வேண்டும். ஒவ்வொருவரும் நம் சிந்தனை பதிவில் இப்படி ஒரு இந்த வாழ்வு வேண்டும் என்று நாம் நினைக்க, அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர நிச்சயமாக அது மாறும். அனைவரும் மாற வேண்டும் என்கிற பேராசை கூடாது. நம்மளவில் நாம் மாற வேண்டும். நம்மை சார்ந்தவர்கள் மாற வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இருந்தால் போதுமானது. என்னால் அது மட்டும்தான் ஒரே வழி. இதற்கு சீர்திருத்தம் செய்து சரி செய்ய விட முடியாது. அடிப்படையை மாற்ற வேண்டும். அடிப்படை கல்வி என்பதே ஒழிக்கப்பட வேண்டும். உணர்தல் அடிப்படையிலான கல்வி என்பது முயன்று செய்வதல்ல, வாழ்வியல் மனத்தை மாற்றும் பொழுது நிச்சயமாக அது நடைமுறையில் இருக்கும். அப்படி ஒரு கல்வி முறையை வேண்டும் என்று எல்லாம் வல்ல அம்மையப்பரிடம் விருப்பத்தோடு நாம் அணுகி அவரிடம் ஒரு குழந்தை போல முறையிட வேண்டும். ஆசான் சொல்வார்கள், இறைவனிடம் நாம் ஒரு குழந்தை போல முறையிட வேண்டும். இரவில் பல சிந்தனைகள் வந்து தூக்கத்தை எடுக்குமேயானால், நான் உணர்ந்தது என்னவென்றால், நான் ஒரு குழந்தை போல எனக்கு வேறு சிந்தனை வேண்டாம், உன்னுடைய நினைவில் என்னை உறங்கவிட எம்மை அமைப்பரே என்று நான் எனக்குள்ளேயே ஒரு உரையாற்றுவேன். அவ்வாறு ஆற்றும் பொழுது அடுத்த 5 நிமிடங்களில் எனக்கு ஆழ்ந்த உறக்கம் நிகழ்ந்துவிடும். சரியாக காலை 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நாம் உறங்கினாலே எந்தவித கருவியினுடைய துணையின்றி நம் உறக்கம் நீங்கி விழிப்பு உருவாகும். இதை நான் ஆசானுடைய உரைகளை கேட்ட பிறகு அந்த உரையினுடைய சாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செயல்படுத்தும் போது நடைபெற்ற மாற்றம், இதுதான் கல்வி.